அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடம், இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி ஆணி 30 இன்று திங்கட்கிழமை, ஆங்கில வருடம் ஜூலை 14, 2025. இன்று சங்கடங்கள் தீர்க்கும் சங்கட தேர்ச்சி. இன்று விநாயகப் பெருமானை போய் வணங்கினீங்கன்னா, உங்களுக்கு எந்த சங்கடங்கள் இருந்தாலும் விநாயகர் பெருமானை வணங்கி அவருக்கு கோரிக்கை வச்சிங்கன்னா, கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகளாக இருந்தால் விநாயகர் பெருமான் இன்று உங்களுக்கு தீர்த்து வைப்பார். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் விநாயகர் கோயில் செல்றீங்கன்னா, விநாயகர் கோயிலை 3 வாட்டி தான் சுற்றி வரணும். கருத்தில் கொள்ளுங்க. அப்போ தான் அவருடைய முழு அருளும் உங்களுக்கு கிடைக்கும். இன்று சங்கட சேர்த்தி. அதே போல் மேல் நோக்கினால் நட்சத்திரம் இன்று காலை 7:58 வரை அவிட்டம், பின்பு சதயம். திதி இன்று அதிகாலை 1:50 வரை திருதிகை, பின்பு சதுர்த்தி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் ஆயில்யம். ராசி பார்த்தீங்கன்னா கடகம். சந்திராசை பொறுத்து மட்டும் ராசி 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இன்று கடக ராசி கடக லக்கணக்காரர்கள் மிக கவனமாக இருக்கணும். வண்டி வாகன செல்லக்குள்ள மிக கவனமாக செல்லணும், விழிப்புணர்வோடு செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்து கொண்டோ வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. விபத்துகள் ஏற்படுறதுக்கு இந்த சந்திராசனம் துணை புரியும். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் வண்டி எடுக்கக்குள்ளே அனைத்தும் சரியாக தான் பார்த்துட்டு தான் வண்டி எடுக்கணும். முக்கியமாக பிரேக் பிடிக்குதா பார்த்துட்டு வண்டி எடுங்க. அதே போல் தொலைதூர பயணம் செல்கிறவங்க, தொலைதூர அலுவலகத்துக்கு செல்கிறவங்க, வீட்டிலேருந்து கிளம்பக்குள்ளே அனைத்து உடம்புகளை எடுத்துக்கினான்னு பார்த்து தான் செல்லணும். ஏன்னா எதாவது மருந்து வச்சு போயிட்டீங்கன்னா சந்திராசனம் உங்களை கண்டிப்பாக திருப்பி வர தோணும். அதனால் சந்திராசனம் இருக்கிற இந்த கடகராசி கடக லக்கணக்காரர்கள் மிக விழிப்புணர்வோடு இருந்து இன்று உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 6:15 to 7:15, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 to 10:15, மாலை 7:30 to 8:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைத்தால் சிறப்பு. குழந்தை பாக்கியங்கள் இல்லாத பயன்படுத்தினா சிறப்பு. அதேபோல் திருமண பேச்சுவார்த்தை நடத்துறவங்க இந்த டைமை பயன்படுத்தினா சுப செய்திகள் வீடு தேடி வரும். கருத்தில் கொள்ளுங்கள். எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தலாம். இது ஆதி காலத்தில் சித்தர்களும் ஞானிகளும் பயன்படுத்தியது. அதேபோல் அரசர்கள் இந்த டைமை பயன்படுத்தி தான் போரில் வெற்றி பெற்றாங்க. கருத்தில் கொள்ளுங்கள். இதெல்லாம் காலகாலமாக வருவதால் கண்டிப்பாக அந்த நேரத்துக்கு சக்தி அதிகம். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. ராவகாலம் காலை 7:30 to 9, யமகண்டம் காலை 10:30 to 12, குளிகை மதியம் 1:30 to 3. குளிகைன்னா மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. அது தீவினையே ஏற்படுத்தும். முழுக்க இந்த டைமை இந்த நேரத்தை நம்ம தவிர்க்கணும். கருத்தில் கொள்ளுங்கள். சூளம் கிழக்கு. கோயிலுக்கு சென்றால் கிழக்கு சைடு பார்த்து தான் விளக்கேற்றணும், கற்பூரம் ஏற்றணும். அப்போ தான் நீங்கள் நினைத்தது நிறைவேறும். ஏன்னா ஒரு நாளும் ஒரு தர்சநாதன் வழி நடத்துகிறார். இன்று கிழக்கு தர்சநாதன் வழி நடத்துவதால் விளக்கோ கற்பூரமோ கிழக்கு சைடு பார்த்து தான் ஏற்றணும். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. இப்போ நம்ம இந்த ராசி பலன் பார்ப்போம். முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்து மட்டும் இன்று அற்புதமான நாள், இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். சிறு தொழில் செய்கிறவங்க, தக்காளி, வெங்காயம், காய்கறிகள், பூண்டு, கீரை வகைகள் இருக்கிறவங்களுக்கு இன்று இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். மேசராசிக்கு அற்புதமான நாள். ரிஷப ராசியை பொறுத்து மட்டும் நாள் சுமார் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. மிதுன ராசியை பொறுத்து மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. அதிகப்படியான கவலைகளும் பொருள் விடயங்களும் உடல்வாதிகளும் வரக்கூடிய நாள். அதனால் இன்று மிகவும் கவனமாக இருந்து உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. கடகராசியை பொறுத்து மட்டும் நாள் அற்புதம், ஒரு உயர்வான நாள். உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும் நாள். அதேபோல் கணவன் மனைவியிடையும் ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகமாக இருக்கும். அலுவலகத்திலும் சக ஊழியர்களிடையே அரவணைப்போ ஒத்துழைப்போ அற்புதமாக இருக்கும். மேல் அதிகாரிகிட்டையும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். அவங்களுடைய பரிசும் பாராட்டுகளை பெறக்கூடிய நாள் கடகராசிக்காரர்களுக்கு இன்று அற்புதமான நாள். சிம்ம ராசியை பொறுத்து மட்டும் நாள் சுமாராக இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. அதிகப்படியான விரயங்கள், மனக்கவலைகள், உடல் சோர்வு, உடல்வாதிகள் வரக்கூடிய நாள்.
அதனால் இன்று மிகவும் கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். நீங்கள் அமைதியாக இருந்துட்டுனாவே இந்த நாள் நீங்கள் சிறப்பாக கழிச்சிடலாம். உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்குங்க. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், இன்பமயமான நாள், மன மகிழும், கணவன் மனைவிடைய ஒற்றுமை நெருக்கமும் அதிகமாக இருக்கும். அதே போல் பிள்ளைகளிடத்திலும் அன்பு பாசம் கிடைக்கும். அலுவலகத்திலையும் உங்களுக்கு முயற்சிகரமான சம்பவங்கள்லாம் நடக்கும். அற்புதமான நாள் கன்னி ராசிக்காரர்களுக்கு. துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் அடுத்தவர்களுடைய உதவி, ஆதாயம், கருணை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். அதனால் வண்டி வாகன செலுத்தல கவனமாக செல்லுங்கள். ஏன்னா விபத்துகள் அதுபோல் ஏற்பட்டால் தான் அடுத்தவங்களுடைய உதவி, கருணை, ஆதாரங்கள்லாம் பெற முடியும். அதனால் விழிப்புணர்வோடு இருங்க. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் அடுத்தவங்களுடைய ஆதரவும், ஆதாயம், உதவி, கருணை எல்லாம் பெறக்கூடிய நாள். வண்டி வாங்கி செல்லக்குள்ளே கவனமாக செல்லுங்கள். உங்கள் இஷ்ட தெய்வத்துக்குள்ள தெய்வத்தை வணங்குங்க. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதிகம் கீழே இருக்குது. செலவுகள் அதிகமாக இருக்கும், ஆனால் உடல் ஆரோக்கியம் பெறும். அதே போல் பண கஷ்டம், மன கஷ்டம் இன்று இருக்கும். உங்கள் இஷ்ட தெய்வத்துக்குள்ள தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. இன்று பொருள் நஷ்டம், மன கஷ்டம், பண விரயம் இதெல்லாம் அதிகப்படியாக நடக்கக்கூடிய நாள். அதனால் இன்று விழிப்புணர்வோடு உங்களை இருந்து உங்கள் இஷ்ட தெய்வத்துக்குள்ள தெய்வத்தை வணங்கி இந்த நாள் நீங்கள் செலவு செய்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு. எந்த ஒரு வேலை இருந்தாலும் அதை துணிந்து செய்து அந்த வேலையில் வெற்றி காண்பீங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு உயர்வை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமையும். கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பு. மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் அடுத்தவங்களுடைய எதிர்ப்பு, பகை இதெல்லாம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் பொருள் வரியும் பண வரியும் எதுவும் இன்று உங்களுக்கு ஆகாது. அதனால் நீங்கள் உங்களுடைய கோபத்தை அடக்கி மற்றவங்கக்கிட்ட நிதானமாக பேசுனீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளலாம். கருத்தில் கொள்ளுங்கள். இந்த கடக ராசிக்கு இன்று சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க. வண்டி வாகனம் செல்லக்குள்ள கவனமாக செல்லுங்கள். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லுங்கள். எக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. வண்டி எடுக்கக்குள்ளே அனைத்தும் சரியாக தான் பாருங்கள். முக்கியமாக பிரேக் பிடித்தா பார்த்துட்டு வண்டி எடுங்க. நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.